ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த இயக்கத்தை தொடங்கிய போது அந்த இயக்கத்தின் வழியாக லட்சக்கணக்கானவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த முன்னெடுப்பை எடுத்தார்கள். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்று தன்னை இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை எடுத்த பொழுது யாரையும் நீங்கள் ஒரு புரிதலின்றி இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொள்ளக்கூடாது, நீங்கள் செயல்பட தயாரா என்று கேள்வி கேட்டு பதில் பெற்று அவர்களை இயக்கத்திலே இணைத்துக் கொண்டார்கள். அதனால இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த முன்னெடுப்பின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய கூட்டம் என்பது ஒரு கொள்கை கூட்டம், கொள்கைகளை உணர்ந்து புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். யாரும் எது நடக்கிறது என்று தெரியாமல் கண்மூடித்தனமாக இங்கே இந்த உறுதி எடுத்துக்கொள்ள வரவில்லை. புரிந்து கொண்டு யாரை எதிர்க்கிறோம், யாரை எதிர்க்க வேண்டும், இந்த தமிழ்நாட்டிற்கு எந்த ஆட்சி நல்லது செய்யும் என்பதை உணர்ந்து கொண்டு நமக்கு நல்லது செஞ்சா போதாது, நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நன்றாக சிறப்பாக சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று உணர்ந்து கொண்டு தன்னை இணைத்துக் கொண்டவர்களாக இந்த கூட்டத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இங்க இருக்கக்கூடிய எத்தனை சகோதரிகள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அரசு உங்களுடைய உழைப்பு, நீங்க வீட்டில இருந்து உழைத்தாலும் சரி, வேலைக்கு சென்று உழைத்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் அவர்களுடைய உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய வகையிலே, ஒரு மரியாதை தரக்கூடிய வகையிலே நம்முடைய ஆட்சி மாதம் 1000 ரூபாய் உதவி தொகையாக இல்லை, உரிமை தொகையாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போல உங்கள் வீட்டு பிள்ளைகள் பெண்கள் வேலைக்கு போகும், படிக்க தொடங்கும் போது, கல்லூரிக்கு போகும்போது அந்த புதுமை பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி, அவங்க கல்லூரி படிப்பு தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதே போல இளைஞர்களின் கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டம், காலை உணவு திட்டம், இதுவரைக்கும் மதிய உணவு திட்டம் தான் இருந்தது. காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டம். ஆனா இந்த எல்லா திட்டங்களையும், இப்படி எத்தனை திட்டங்களையும் அழுத்திக் கொண்டே போகலாம். வீடு தேடி மருத்துவ வசதிகளை தேடி செய்யக்கூடிய திட்டங்கள் இத்தனையும் ஒன்றிய அரசு நமக்கு நிதி சரியாக பகிர்ந்து தராத நிலையிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை வழங்கி இருக்கிறார்கள். அவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய். தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி இன்று தொடங்க இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய மண், மொழி இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, அடிப்படை திட்டங்களை செய்து தரக்கூடிய ஆட்சியாக, அதே நேரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த உறுதிமொழியை நாம் அத்தனை பாகங்களிலும், நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி உரிமையை பறிக்கும் SIR-க்கு எதிராக நிற்பேன்.
மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என எந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன்.